எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. என்னன்னே தெரியலடி, காலையில இருந்து அனிதா மேம் ஒரே டல்லாவே இருக்காங்க. அவங்கள நோட் பண்ணியா? ஆமா காவ்யா, நானுமே நோட் பண்ணேன். அவங்க கிட்ட பேசலான்னு போனேன். ஆனா மேம் ஒரே அப்செட்டா இருந்தாங்களா, சரி கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டுமேன்னு விட்டுட்டேன். சரி வா, காஃபி குடிச்சிட்டு போய் மேம் கிட்ட என்னன்னு பேசலாம். எனக்கே அவங்கள அப்படி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ம் சரிடி. ஈ காவ்யா, அது அனிதா மேம் தானே? இங்க தான் இருக்காங்க பாரேன். இப்பவுமே பார்க்க சோகமாக தான் இருக்காங்கல்ல. சரி இரு, என்னன்னு கேட்கலாம். ஹாய் மேம். ஆ சொல்லுங்க காவ்யா, நீங்களும் காஃபி குடிக்கலான்னு வந்தீங்களோ? ஆமாம் மேம். மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேளுங்க. இல்லை மேம், இன்னைக்கு காலையில் 2 ஹவர்ஸ் பெர்மிஷன் கேட்டு லேட்டாக தான் வந்தீங்க. அப்புறம் இருந்தே நான் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மேம். ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க. என்னாச்சு மேம்? ஏதோ உடம்பு சரியில்லையோ? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை மேம், நாங்களும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வந்த உடனே நீங்கள் மேனேஜர் சாரை பார்க்க போனீங்க. அதுக்கப்புறமா இருந்தே நீங்கள் டல்லாக தான் மேம் இருக்கீங்க. என்னாச்சு மேம்? சார் ஏதாச்சும் திட்டாரோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியா. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் அம்மாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேனா, அதனால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. என்னாச்சு மேம்? அம்மா இப்போ நல்லா இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களா? இல்லைம்மா, அம்மாவுக்கு ஃபீவர் தான். காலையிலே ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டேன். ஆனால் அவங்க அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் ஹாஸ்பிட்டல் வர மாட்டாங்க. அதான் மாத்திரை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். சாப்பிட்டு படுத்திருப்பாங்கம்மா. இப்போ தான் கால் பண்ணி பேசினேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. ஓ ஓகே மேம். என்னடா, நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுல இருந்து லேப்டாப்பையே தட்டிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. காலையில வேற மீட்டிங் போயிட்டோமா, எதுவுமே செக் பண்ணல. சரி, ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மெயில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமா மச்சான், கேள்விப்பட்டேன். என்னடா நீயா சொல்லுவேன்னு பார்த்தா நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. பொண்ணு எப்படி இருக்காங்க? டேய், என்ன கேக்குற? எந்த பொண்ணு? நடிக்காதடா மச்சான், எனக்கு ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு. சொல்லு சொல்லு, நேத்து பொண்ணு பாத்துட்டாங்களாமே. அதான் அம்மாங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்காமே பொண்ண. அந்த பொண்ணை தானே பார்த்து பேசியிருக்காங்க. சார் தான். நேத்து போட்டோ பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? நீ வேறடா, அதெல்லாம் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. ஜஸ்ட் இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம மட்டும் ஒத்துக்கிட்டா போதுமா? பொண்ணு வீட்டில் ஒத்துக்குவாங்களான்னு யோசிக்கணும்ல. அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் ஓகே சொல்லுவாங்க. டே கார்த்தி, அது எப்படிடா உன்னை போய் பிடிக்காம போகும்? அவங்க எல்லாருக்கும் உன்னை பிடிச்சிருக்கும். கண்டிப்பா பாரு, இன்னைக்கே கிரீன் சிக்னல் கிடைச்சாலும் கிடைச்சிரும். டேய், நீ வேற சும்மா இருக்கியா? அது எப்படிடா என்ன பார்த்த உடனே பிடிக்கும்னு சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் அவ்வளோ அழகுலாம் இல்ல, சரியா? அதனால எந்த பொண்ணும் பார்த்த உடனே எல்லாம் என்ன பிடிக்கும்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ ஒன்றும் ஓவரா கற்பனை பண்ணாத. எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க. என்னடா இப்படிலாம் சொல்ற? ம், டேய், உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கே நான் அழகா இல்ல, கருப்பா இருக்கேன்னு என்னை விட்டுட்டு போனா. அதுவும் நேத்து எங்க தங்கச்சிங்க பேசினதை வேற நான் கேட்டேன். என்கிட்ட தான் வந்து போட்டோ காட்டணும்னு வந்தாங்க. ஆனா அவங்க பேசிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சுதுடா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காமா. அப்புறம் எப்படிடா என்ன ஒத்துப்பாங்க? இங்க பாரு கார்த்தி, உங்க அத்தை பொண்ணுக்கு உன்னோட அருமை புரியலடா. அதனாலதான் கலரை ஒரு காரணமா காட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டா. அதுக்காக எல்லா பொண்ணுங்களும் அப்படியே இருக்க மாட்டாங்கடா. இங்க பாரு, உனக்கு உண்மையா ஒரு பிராங்கா ஒரு விஷயம் சொல்லட்டா? வெள்ளையா இருக்க பொண்ணுங்களுக்கு கருப்பா இருக்கிற பையனை தான் ரொம்ப பிடிக்குமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. அப்புறம் கார்த்தி, ஜோக்ஸ் அப்பாட்ரா. சீரியஸா சொல்றேன். இங்க பாரு, இந்த காலத்துல எல்லாம் யாரும் கலரை பார்த்துலாம் லவ் பண்றதே கிடையாது. மனசுதான், மனசு பார்த்து மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ கவலைப்படாதடா. எனக்கு வர தங்கச்சி உன் மனசை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால நீ கொடுத்து வச்சவனாதான் இருப்ப, கவலைப்படாத. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுல டிலே ஆகுது, இல்ல நம்மளை விட்டு ஒரு விஷயம் போகுதுன்னா கண்டிப்பா அதை விட ஒரு பெட்டரான விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம்டா. அதனால போனதை நினைச்சு வருத்தப்படாதுடா மச்சான். அதை விட பல மடங்கு பெட்டரா உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்க. ஹம், அது வரப்ப வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். சரி இரு. அனிதா கிட்ட இருந்து ஏதோ மெயில் வந்திருக்கு, செக் பண்ணியா? இல்லடா. டேய், ப்ராஜெக்ட் ரிலேட்டடா என்னமோ அனுப்பியிருக்காங்க போல. இரு பாக்குறேன். ஓகே ஓகே, பாரு. டேய், how is it possible?
மச்சான் என்னடா என்னாச்சு அப்படி என்ன மெயில் பண்ணிருக்காங்க? ஷோ டேய் ஒரு நிமிஷம் இங்க வந்து பாரு, என்னால நம்பவே முடியலடா, வந்து பாரு சீக்கிரம் வா. ம், அப்படி என்ன அனுப்பியிருக்காங்க? வாட்? டேய் என்னடா தப்பா எது மெயில் அனுப்பிட்டாங்களோ? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? டேய் என்னால நம்பவே முடியல. டேய் ஆமாடா என்னாலுமே நம்ப முடியல. அப்புறம் நம்மள ஏன் வந்து அவங்க பார்க்கவே இல்ல? டேய் மார்னிங் இருந்து நாம தான் இங்க இல்லவே இல்லையே, மீட்டிங்னு வெளியே போயிட்டோம்ல, இப்பதானே வந்தோம். ஸோ அதனால தான் மெயில் பண்ணியிருப்பாங்க போல. ஆம், சரி கூப்பிட்டு பார்த்துருவோமா? ம் கண்டிப்பாடா. ம் யார் எனக்கு இப்படி ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறது? அட தரகர் தான் ஃபோன் பண்றாரு. என்னவா இருக்கும்னு தெரியலையே. ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கோண்ணா. சொல்லுங்கண்ணா, ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். நானே மத்தியானம் வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தேன், ஆனா இங்க ஒரு சின்ன வேலை வந்துருச்சுமா, அதனால வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நேர்ல வந்து சொல்றதுக்கு டைம் ஆகும், அதனால தான்மா ஃபோன்லயே சொல்லிடலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? என்னக்கா? இரு. தங்கச்சி ஒரு நல்ல விஷயம்தாம்மா. சொல்லுங்கண்ணா, நீங்க அனிதா வீட்டில் பேசிட்டீங்களா? அவங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாம்மா, அதை பத்தி பேசணும்னு தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். அவங்க அம்மா கிட்ட எல்லாமே பேசிட்டேன். அதே மாதிரி நாம தம்பிக்கு முன்னாடி நடந்த விஷயமும் எல்லாமே மறைக்காம சொல்லிட்டேம்மா. அவங்க கேட்ட உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்னண்ணா சொல்றீங்க? அப்போ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? நம்ம தம்பி போட்டோவை பார்த்தாங்களா? ஆமாம்மா, நம்ம தம்பியை ஏற்கனவே அவங்க கோவில்ல பார்த்தாங்களாமா. அவங்களுக்கு அப்பவே தம்பியை பிடிச்சிருந்துச்சாமா. அதனாலதான் தம்பியை பத்தி எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன். போட்டோவும் பார்த்த உடனே தம்பி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்கம்மா. ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. அண்ணா, இது கேட்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்போ எங்க பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? நம்பவே முடியல. அவங்க ஏதாச்சும் மறுத்து பேசினாங்களாண்ணா? சாச்சா இல்லம்மா, முதல்ல நான் சொல்றப்ப பணக்கார வீடுன்னு கேட்ட உடனே அவங்க லைட்டா மறுத்தாங்க தான். அதுக்கப்புறம் நான் நடந்தது எல்லாமே சொன்னேன். அவங்களுக்கு உங்களையுமே பிடிச்சிருக்காமா, அதனாலதான் என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. அதனால நல்ல நாளா பார்த்தா உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதாம்மா முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பாருங்க, பார்த்துட்டு குடும்பத்தோட வந்து பொண்ணு பார்த்துட்டு போங்க. அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா. நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து கொடுங்களேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நாள்லாம் குறிச்சம்மா. நாளை மறுநாள் ரொம்ப நல்ல நாளா இருக்குமா, அன்னைக்கு போய் பொண்ணு பாருங்க. சரிங்களா? அன்னைக்கு லீவு தான் போட்டிருக்கு, எல்லாருக்குமே லீவா தான் இருக்கும். அன்னைக்கே போய் பாருங்கம்மா. சரிங்கண்ணா, கண்டிப்பா எல்லார்கிட்டயும் பேசிட்டு நானும் டேட் சொல்றேண்ணா. சரிங்கம்மா, சரி நான் வச்சிடுறேன். சரிங்கண்ணா. கோமதி, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது கோமதி. அக்கா, அப்போ பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாம்மா, நம்ம பையனை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கிட்ட கூட கேட்கலையாமா, இவங்க சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு கண்டிப்பாக இவங்க சொன்னால் கேட்பான்ற நம்பிக்கையோட பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. நாளை மறுநாளே நாள் ரொம்ப நல்லா இருக்காமா. நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாக்கா, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம தள்ளி போட்டுட்டு இருக்கணும்? நிஜமா அந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே பையனுக்கு ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுல்லக்கா. ரொம்ப சந்தோஷம்க்கா. நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாம்மா, வா நம்ம போய் பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்கக்கா, வாங்க. ஓ பாரா, அதுக்குள்ள பொண்ணு பார்க்க சொல்லி பொண்ணையும் பார்த்து அடுத்து பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுற அளவு வந்துட்டீங்க. ச்சே, என் பிளான் எல்லாம் நாசமா போச்சு. இவன் கடைசி வரையும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான். நாம தான் இந்த வீட்டையே ஆளுவோன்னு நினைச்சேன். கடைசியில கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டும் செஞ்சான். இவங்க என்னன்னா கடகடன்னு பொண்ணை பார்த்து பொண்ணையே ஏற்பாடு பண்ணிட்டாங்களே. எப்படியாச்சும் இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனை நிறுத்தணும். எப்படி போய் பார்க்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏதாச்சும் சகுனம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி நானே ஏதாச்சும் கிரியேட் பண்ணி பொண்ணையே பார்க்க விடாம பண்றேன்டா. நீ இருக்கிற அழகுக்கு உன்னை நம்பி ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாளா? அதுவும் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்டா. எப்படியும் உன்னை நேரில் பார்த்தாலே அவள் வேண்டான்னு தான் சொல்ல போறா. ஏய் ஹாய் கைஸ், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் நான் எங்க தேடிட்டு இருக்கேன். என்ன அஸ்வின், எங்களை தேடிட்டு இருக்கீங்களா? நாங்கள் சும்மா காஃபி குடிக்கலான்னு வந்தோம். என்ன?
என்ன அனிதா, எம்டி சார் வந்துட்டாங்க. என்னன்னு தெரியல, வந்த உடனே நம்ம டீமை உடனே வர சொல்லியிருக்காங்க. வாங்க போலாம். என்ன அஸ்வின் சார் நம்ம ப்ராஜெக்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் பேச கூப்பிடுவாங்களோ? எனக்கும் அப்படிதான் அஞ்சலி தோணுது. அதான் நாம எல்லாரும் சேர்ந்தே போய் பார்க்கலாம். வாங்க போலாம். ஹாய் சார், என்ன சார் வர சொல்லி மெயில் பண்ணியிருந்தீங்க, சொல்லுங்க சார். வெயிட் மிஸ்டர் சத்யா, நாங்க உங்களை மட்டும் கூப்பிடலையே, ஹோல் டீமை தான் கூப்பிட்டுருக்கோம். அவங்களும் வந்துட்டோம். சார் வாட் இஸ் திஸ் சார், புதுசா இருக்கு. எப்பவும் எதா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் தானே சார் கன்வே பண்ணுவீங்க. நான் தான் அந்த டீம் கிட்ட கன்வே பண்ணுவேன். பட் இன்னைக்கு என்னன்னா புதுசா டீமையே கூப்பிட்டுருக்கேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க சார். இஃப் எனிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஐ வில் கன்வே திஸ் டு த டீம் சார். வெயிட் மிஸ்டர் சத்யா, இது அதை விட எப்பவும் நடந்ததை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் த டீம் லீட். ஓ ஓகே சார். யாரை சார் கூப்பிட்டுருக்கீங்க? எந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசலான்னு வர சொல்லியிருக்கீங்க? எந்த டீம் லீட் வராங்க? எந்த ப்ராஜெக்ட்னே தெரியாம தான் வந்தீங்களா மிஸ்டர் சத்யா? நான் ஒரு மெயில் அனுப்புனா அதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஜஸ்ட் வர சொன்னேன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க. வாட் இஸ் திஸ் சத்யா? யூ ஆர் த மேனேஜர் ஆஃப் திஸ் கம்பெனி. இப்படி irresponsible-ஆவா இருப்பீங்க? சாரி சார், ஆக்சுவலா நீங்க வர சொன்னீங்கன்னு அந்த மெசேஜை மட்டும் பார்த்த உடனே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு உடனே வந்துட்டேன் சார். சாரி ஃபார் தட் சார். ம் ஓகே ஓகே, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வெயிட் மிஸ்டர் சத்யா, நான் தான் சொல்லிட்டேன்ல, அந்த டீமை கூப்பிட்டுருக்கோம். அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ் ப்ளீஸ். என்னது இது, டீம் வர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இந்த டீமை வர சொல்லியிருக்காங்க. போச்சு, ஏதாச்சும் இஷ்யூவா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த அனிதாவால ஒன்றும் முடியாதுன்னு. சார் வாட் ஹேப்பன் சார்? இந்த டீமை வர சொல்லியிருக்கீங்க, ஏதாச்சும் இஷ்யூவா சார்? நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார், இந்த டீமை ஒரு பொண்ணு லீட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவங்களால முடியாது, கண்டிப்பா டைம்க்கு முடிக்க மாட்டாங்கன்னு. ஸோ என்ன சார் இது? இன்னும் 1 வீக் தான் சார் டைம் இருக்கு. இப்போ வந்து என்ன சார் ப்ராப்ளம் பண்ணாங்க? அதுக்குள்ள ஏதாச்சும்னா எப்படி சார் மற்ற டீம் இதை ஹேண்டில் பண்ண முடியும்? இதுக்கு தான் சார் நான் முன்னாடியே சொன்னேன், இவங்களால முடியலன்னா வேற யார்கிட்டயாச்சும் கொடுக்க சொல்லிட்டே தான் சார் இருந்தேன். இவங்க தான் சார் கேட்கவே இல்லை. என்ன மிஸ்டர் சத்யா, பேசி முடிச்சிட்டீங்களா? ஸோ எனக்கு தெரியும் சார், இந்த டீம் கண்டிப்பா முடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே இந்த ப்ராஜெக்டை நம்மளால 1 மந்த்ல முடிக்க முடியாது சார். எக்ஸ்ட்ரா 2 to 3 days ஆகும். அதை போய் இவங்க கிட்ட நம்பி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா முடிச்சிருக்க மாட்டாங்க சார். என்ன சொதப்பினாங்களோ தெரியல. இப்போ இவங்க சொதப்பினதெல்லாம் வச்சு எப்படி சார் புதுசா இன்னொரு டீமை ஃபார்ம் பண்ணி நம்மளால பண்ண முடியும்? ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் சார். கூல் மிஸ்டர் சத்யா, கூல். எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இப்போ நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே நியூஸ் வரல போலயே. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் டீம். Thank you சார். என்ன நடக்குதுங்க? மிஸ் அனிதா, கங்க்ராட்ஸ். Thank you சார். சார் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் சத்யா, நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க முடிச்சு எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. நான் கிளையண்ட்க்கும் சென்ட் பண்ணியாச்சு. வாட்? எஸ், தே ஹாவ் கம்ப்ளீட்டட் தேர் ப்ராஜெக்ட். அது எப்படி? பிஃபோர் 1 வீக். சார் ஹவ் இட் இஸ் பாசிபிள் சார்? கண்டிப்பா இது முடியாது சார். அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை சார். அதுவும் இவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்டை நியூ ஜாயினிஸை வச்சுட்டு அவங்களால எப்படி சார் முடிக்க முடியும்? அதுக்கு சான்ஸே இல்லை சார். அதுவும் எப்படி சார்? கண்டிப்பா இந்த ப்ராஜெக்டை 45 டேஸ்க்கு முன்னாடி முடிக்கிறதே கஷ்டம். நீங்க 30 டேஸ் கமிட்மெண்ட் கொடுத்தீங்க. இவங்க எப்படி சார் 25 டேஸ்ல முடிக்க முடியும்? சான்ஸே இல்லை சார். அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் என்னைக்கும் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணதில்லை சார். ஷார்ப்பா வருவாங்க, ஷார்ப்பா போவாங்க சார். இத்தனைக்கு எல்லா பிரேக்ஸ்க்கும் போயிட்டு வந்துட்டு தான் சார் இருந்தாங்க. அப்படி இருக்கப்ப எப்படி சார் முடியும்? வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சத்யா? நான் இந்த டீம் ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்கன்னு எவ்வளோ ஹாப்பியா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்ன இவ்வளோ சந்தேகமா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க முடிச்சிட்டாங்க சத்யா. நீங்க சொன்ன மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒர்க் பண்ணல. பட் அவங்க யார் யாருக்கு எந்த ஒர்க் வருமோ அதை பிரிச்சு கரெக்டா ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணிருக்காங்க. அதுதான் மிஸ்டர் சத்யா தேவை. ஸோ கண்டிப்பா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அனிதா கரெக்டா முடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பட் கண்டிப்பா இவ்வளோ சீக்கிரம் முன்னாடி முடிப்பாங்கன்னு நான் நினைக்கல. கங்க்ராட்ஸ் அனிதா அண்ட் குட் ஒர்க். தேங்க்யூ சார். சார் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த கிரெடிட்ஸ் மொத்தமும் எனக்கு மட்டுமே வராது சார். ஏன்னா என்னோட டீம் மொத்தமும் இந்த ஒர்க்கில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன வரும்னு நான் பிரித்து கொடுத்துருந்தாலும் அவங்க ஒர்க் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்தால் கூட என்கிட்ட வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க் கொடுங்க மேம்னு கேட்டு ஈகராக பண்ணாங்க சார். ஸோ அவங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்க முடியாது சார். ஸோ என்னோட கிரெடிட்ஸ் எல்லாமே என்னோட டீம் மெம்பர்ஸ் தான். நாங்கள் 5 பேரும் சேர்ந்து தான் சார் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ சார். 5 பேர்னு சொல்றீங்க, பட் 4 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க.
சாரி சார், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு போயிட்டான். அதான் சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். என்ன மிஸ்டர் சத்யா, ஒரு பொண்ணால முடிக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, நீங்க உங்ககிட்ட நாங்க கொடுத்திருந்தா கூட கரெக்ட் டைம்க்கு எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க. பட் ஒரு பொண்ணு எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நாங்க சொன்ன டைம்க்கு முன்னாடி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. இது நாங்க கிளைண்ட் கிட்ட அனுப்பி சஜஷனும் கேட்டோம். கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், கிளைண்ட் கேட்டதை விட நிறைய சேஞ்சஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ணிருக்கீங்க. அது எல்லாமே கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. ஸோ அவங்க நமக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, கமிங் வெனஸ்டே கிளைண்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த கிளைண்ட் மீட்டிங்ல இப்ப நம்ம முடிச்சோம் இல்லைங்களா ப்ராஜெக்ட், அதை பத்தின பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் பிரசன்டேஷன் நம்ம கொடுக்கணும். எப்பவுமே அந்த பிரசன்டேஷனை நம்ம மேனேஜர் ஆர் நாங்க அட்டென்ட் பண்ணுவோம். பட் இந்த டைம் கிளைண்ட் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்தது இந்த ப்ராஜெக்டோட லீட் மிஸ் அனிதா. அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை பிரசன்ட் பண்ண போறாங்க. பட் சார், எப்பவும் நான் தானே சார் பிரசன்ட் பண்ணுவேன். ஆமா மிஸ்டர் சத்யா, எப்பயுமே ஒரு ப்ராஜெக்டோட பிரசன்டேஷன் நீங்க தான் பிரசன்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் கிளைண்ட் நம்ம கிட்ட யாரையும் ஸ்பெசிஃபிக்கா பிரசன்ட் பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க. இந்த கம்பெனில இருந்து ஒருத்தரை பிரசன்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க பண்ணுவீங்க. பட் இந்த முறை கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணவங்க தான் கண்டிப்பா பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு. பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்ல கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சில சேஞ்சஸ் அனிதா கொடுத்துருக்காங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாமே கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நமக்கு இன்னொரு ப்ராஜெக்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் ப்ராஜெக்ட் ஆல்சோ வில் லீட் பை மிஸ் அனிதா. சார், திஸ் இஸ் நாட் பாசிபிள் சார். எப்படி சார் நீங்க, அவங்க ஒரு லீடே கிடையாது, அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் லீட் பண்ண சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட்க்கு மட்டும்தான் சார் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்க வரிசையா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் அவங்க கிட்டே கொடுக்கறது சரியில்லை சார். ஸ்டாப் இட் சத்யா. இங்க நாங்க தான் எம்டி, நாங்க வைக்கிறது தான் ரூல்ஸ். பை த வை, இந்த கிளைண்ட் தான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அனிதாவையே லீட் பண்ண சொல்லி. ஸோ அனிதா ஷுட் லீட் திஸ் ப்ராஜெக்ட். ஒரு டீம் லீடே இல்லாத பொண்ணு கிட்ட நீங்க பொறுப்பை கொடுக்கறது ரொம்ப தப்பு சார். அது நீங்க எங்களுக்கு சொல்ல தேவையில்ல. ஓகே, யூ மே கோ நவ். ஓகே டீம், யூ கேன் கோ ஃபார் யோர் ஒர்க். மிஸ் அனிதா, யூ கேன் ஸ்டே ஹியர். வி வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ. ஓகே, ஷியோர் சார். காலை எழுந்ததும் வேலை தொடங்கிடும் பாவை அதிசயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் அனிதா. தேங்க்யூ ஸோ மச் சார். நிஜமாவே நீங்க இவ்வளோ சீக்கிரமா இந்த ப்ராஜெக்டை முடிப்பீங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அனிதா. அதுவும் நீங்க பண்ணியிருக்க சேஞ்சஸ் கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. உங்களால மட்டும்தான் நமக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் கமிங் வெனஸ்டே கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. நீங்க தான் கண்டிப்பா பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ டுடே அண்ட் டுமாரோ ஃபுல்லா பிரசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நாளைக்கு ஈவினிங் எங்க கிட்ட ஒரு முறை பிரசன்ட் பண்ணி காட்டுங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டே யூ ஷுட் பிரசன்ட் டு த கிளைண்ட்ஸ். ஓகே சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளைண்ட் மீட்டிங்ஸ்லாம் எதுவுமே நான் அட்டன் பண்ணது கிடையாது. எப்படி சார் நான் ப்ரெசென்ட் பண்ண முடியும்? அதுவும் ப்ரெசன்டேஷன் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியும் சார். பட் ப்ரொஃபஷ்னலாக இருக்குமான்னு தெரியலையே சார். டோன்ட் வரி அனிதா, நாங்க இருக்கோம்ல, நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு சாம்பிள் பிரசன்டேஷன் சென்ட் பண்றோம். ஓகேங்களா? அதை வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த டவுட்டா இருந்தாலும் தயங்காம எங்க 2 பேர்கிட்ட நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங், கமிங் வெனஸ்டே ஹாலிடே. எஸ் சார், ஐ நோ. தெரியும்னு சொல்றீங்க, ஆனா அதை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. வெனஸ்டே ஹாலிடே, அன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்றேன். என்கிட்ட அதை பத்தி நீங்க எதுவுமே கொஸ்டின் பண்ணல. இதில் என்ன சார் இருக்கு? வெனஸ்டே லீவ் தான். அதுக்காக கிளைண்ட்ஸ் கிட்ட நாம் அந்த ரீசன் சொல்ல முடியாதுல்ல சார். எப்பயுமே கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அப்போ தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நாம் கண்டிப்பாக அந்த டைம் அட்டென்ட் பண்ணி தானே சார் ஆகணும். நோ ப்ராப்ளம் சார், நான் கண்டிப்பாக வந்து அட்டென்ட் பண்ணுறேன் சார். ஓகே அனிதா, மார்னிங் 9:30 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 o'clock நீங்க ஆஃபீஸ்ல இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஷியோர் சார். அப்புறம் நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க மட்டும் இருக்க மாட்டீங்க. உங்க ஹோல் டீமையும் அன்னைக்கு வர சொல்லியிருக்கோம். பட் அவங்க அட்டென்ட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ரிசப்ஷனிஸ்ட் ரேஷ்மா இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா வருவாங்க. அதே மாதிரி சிஸ்டம் அட்மினும் வருவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், உங்களுக்கு தனியா இருக்கணும்னு பயம்லாம் வேண்டாம், எல்லாரும் இருப்பாங்க. நோ ப்ராப்ளம் சார், எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே தான், நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஓகே அனிதா, பட் மீட்டிங் கண்டிப்பா 1 hour to 1.5 hours கண்டிப்பா இருக்கும். அந்த டைம்ல
கிளைண்ட்ஸ்க்கு என்ன சின்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க எல்லாத்துக்கும் கரெக்டா பதில் சொல்லணும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஷியோர் சார். சார், நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக அங்கே இருப்பீங்க தானே? ஆமா அனிதா, கண்டிப்பா நாங்க தானே கம்பெனியோட எம்டிஸ். ஸோ கண்டிப்பா நாங்க 2 பேரும் அங்க இருப்போம். ஓகே சார். தேங்க்யூ சார். நான் போய் ப்ரிப்ரேஷன் பார்க்குறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கிடுகின்றால் நம் புவியிலே விலங்குகள் எல்லாம் நொறுங்கிடுது இன்று உயர்கிறாள் வானம் போல வானம் போல. என்னடி இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ மழை வந்துட்டு இருக்கு. அப்பா, சோ பஸ் கூட காணோம். ஆமாடி, நானும் அதே தான் பார்த்துட்டு இருக்கேன். சோ இந்த வைஷு எங்க போனா? இன்னுமா வரல? அவ தான் அந்த லேப் நோட்டை சப்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னா. இந்நேரம் வந்திருப்பான்னு பார்த்தா இன்னும் என்னதான் பண்றாளோ எனக்கு தெரியல. சரி இரு, இன்னும் பஸ் தான் வரலல்ல, வந்துடுறாளான்னு பார்க்கலாம். ச்சே, ஆஃபீஸ்ல இருந்து கிளம்புறப்பவே லைட்டா தான் மழை தூறல் போட்டுது. எப்படியாச்சும் ரூமுக்கு போயிடலான்னு பார்த்தா இப்படி மழை பிடிச்சிருச்சே. மழை நிக்கும்னு பார்த்தா நிக்கிற மாதிரி தெரியல. இப்படியே நனைஞ்சிட்டு போனா ரொம்ப கஷ்டம். இன்னும் 1/2 hour பக்கம் டிராவல் இருக்கு. அதனால அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணிட்டு அப்புறமா போலாம். என்ன பண்றது? இன்னைக்கு எதுக்கு சடனா இப்படி மழை வருதுன்னே ஒன்னும் புரியல. இவ என்ன பண்றா மலையில? எப்ப பார்த்தாலும் இந்த மலையில நனையறதே வேலையா வச்சிருக்கா. அங்க பாரு வைஷு. சோ, ஏய் வைஷு, இங்க வாடி. வைஷு, சொன்னா கேளு. இப்படி மலையில நனையாதடி. அப்புறம் உங்க அம்மாக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. என்னதான் கொஸ்டின் கேட்பாங்க. சொன்னா கேளு வைஷு. ஏய் சும்மா இருங்கடி, ஜாலியா இருக்குல்ல. மலையை ரசிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. வீட்ல அம்மா தான் கொஞ்சம் கூட மலையில நனையவே விட மாட்டேன்றாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்கடி. கொஞ்ச நேரம்டி, ஜாலியா இருக்கு. பஸ் வர வரையும் தான், அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். போச்சு, இன்னைக்கு நாங்க தான் திட்டு வாங்க போறோம். அது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுடி. ஏய் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்டி. ச்சே, எவ்வளோ அழகா விளையாடிட்டு இருக்கு இந்த பொண்ணு. மலையில இவ்வளோ ஜாலியா விளையாடுறாங்க. முகத்தை தான் பார்க்கவே முடியலையே. அந்த பக்கமே திரும்பி விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பினா நாமளும் பார்க்கலாம். வைஷு போதும், இரு ஷாலு வந்துடுறேன். எவ்வளவு ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி மலையை வரவேற்று விளையாடாம அதை விட்டுட்டு எப்பத்துக்கு தான் இப்படி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காளுங்களோ. சூப்பர். ஒரு சைடா அவங்க சொல்றதும் கரெக்டு தான். வீட்டுக்கு போனா அம்மா கிட்ட திட்டு வாங்குவேன். இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஜாலியா விளையாடிக்கணும். அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் நிலமார்பில் ஒட்டியது. வைஷு, பஸ் வருது, வா. ஆட வந்துட்டேன். So cute.